மாண்புமிகு கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஆங்கிலத்தில் பொதுவாக ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்பால் போல்தான் நம்முடைய வரலாறு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் அன்றைக்கு மொத்தம் 12 மாவட்டங்கள் தான் இருந்தன. காலப்போக்கில் நிர்வாக வசதிக்காக இன்றைக்கு 38 மாவட்டங்களாக அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு கூட பரப்பளவில் பெரிதாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், திருவண்ணாமலை, ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களை எல்லாம் பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இந்த அவையிலேயே பல்வேறு உறுப்பினர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உள்ளாட்சி துறையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு வரை தொகுதி மறுவரை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாநகராட்சி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாநகராட்சி தான் முன்பு இருந்தது, சென்னை மாநகராட்சி மட்டும்தான். காலத்திற்கு ஏற்பால் போர் முதல் கட்டமாக கோயம்புத்தூரையும் மதுரையும் நகராட்சியாக இருந்ததை தரம் உயர்த்தி மாநகராட்சியாக மாற்றினார்கள். அதற்கு பிறகு திருச்சி, சேலம், நெல்லை என்று 6 மாநகராட்சிகளானது. படிப்படியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் எல்லாம் இருக்கிறது. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கும்பகோணம் என்றெல்லாம். இவையெல்லாம் கூட பார்த்தால் நிர்வாகத்திற்காக அவ்வாறு பிரிக்கப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் மிகப்பெரிய கட்சிகளாக சொல்லக்கூடிய திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, தங்களுடைய கட்சி நிர்வாகத்திற்காக வருவாய் மாவட்டத்திற்கு 1 மாவட்ட செயலாளர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு காலப்போக்கில் ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்களாக வைத்தார்கள். அதற்கு பிறகு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு வரை இன்றைக்கு வந்துவிட்டது. மத்திய கூட வந்துருச்சு. அப்படி பார்க்கும் பொழுது இதை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனிபெரும் கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்து கொண்டிருப்பது தமிழக வெற்றி கழகம். அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 97,98,00,000 இன்றைக்கு இருப்பதோ 543 தொகுதிகள் தான். கிட்டத்தட்ட நம்ம 100 கோடி வாக்காளர்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அளவீடு என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 18 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட வருகிறார்கள். மக்கள் தொகை என்று எடுத்தால் அது ஒரு 20 லட்சமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,00,000, கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இருப்பதோ 39 தொகுதி. அந்த 39 தொகுதிக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரை இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நான் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவன். அந்த தொகுதியில் 15 லட்சம் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப உலக நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 195, அங்கீகரிக்கப்படாத நாடுகளை எல்லாம் சேர்த்தால் 230. இப்படி நீங்க அந்த நாட்டுகளுடைய மக்கள் தொகையும் நம்முடைய தொகுதியினுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டாலே கூட ஆரணி நாடாளுமன்ற தொகுதி 43வது பெரிய நாடிற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐஸ்லாந்து, மால்தீவ்ஸ், புரூனே, மால்டா, சைப்ரஸ் போன்ற நாடுகளின் மக்கள் தொகையை விட ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்து கடந்த காலங்களில் இந்த தீர்மானத்தை, இந்த ஒரு சட்ட முன்வடிவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த முயற்சித்த பொழுது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 5/3/2025 ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்றது, அண்ணா திமுக பங்கேற்றது, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார், தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அப்போதைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்றார்கள். மதிமுக சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பங்கேற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அப்போதைய அவர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் அப்பொழுது பங்கேற்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதனுடைய தோழர் தலைவர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் அன்றைக்கு பங்கேற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர் உல்லா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி போன்ற அனைத்து கட்சி
பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் இயக்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி வரையறை நடத்தப்படுமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்று அந்த நேரத்தில் பதிவு செய்த கையோடு, அதே நேரத்தில் இன்றைக்கு 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கின்றன. விகிதாச்சார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது 7.18 வருகிறது. இந்த 7.18 விகிதாச்சார அடிப்படைக்கு குறையாமல் இந்த தீர்மானத்தை தொகுதி மறுவரையை ஒன்றிய அரசு செய்யுமே ஆனால் அந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பதிய வைக்கப்பட்டது. இதையே ஒட்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அம்சங்கள் என்னவென்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மாநிலங்களிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது.